தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில், துன்மார்க்கனுடைய பாதைகளில் பிரவேசியாதே, அதன் வழியாய் போகாதே. ஆமேன். இங்கு சாலமோன் ஞானி கர்த்தருடைய பாதை எது என்றும் பாவிகளுடைய வழிகள் எவை என்றும் அந்த பக்கமாய் கூட போகாதே என்கிறார். ஏன்? உதாரணமாக ஒரு கதை உண்டு. ஆற்றின் ஓரமாக இரண்டு நிறைய வாலிபர்கள் கூடி அந்த ஆற்றில் விழும் வருகிறதான ஒதுங்குகிறதான பொருட்களை சேகரித்து கொண்டிருந்தார்கள் பொழுதுபோக்காக. அப்பொழுது சற்று தொலைவில் ஒரு கம்பளி போல் வருவது போன்ற அதை கண்டான் ஒரு வாலிபன். தண்ணீருக்குள் பாய்ந்து அந்த கம்பளியை பற்றி இழுக்க முயற்சித்தான். கரையில் இருந்த நண்பர்கள் சத்தமிட்டு, நண்பா, அதை விட்டுவிடு என்றார்கள். நண்பா, நான் அதை விட்டுவிட்டேன், ஆனால் அது என்னை விடவில்லை என்று தண்ணீரில் இருந்தவன் சொன்னான். அந்த கம்பளி அவனை தண்ணீருக்குள் ஆழ்த்தி விட்டது, அமிழ்த்தியும் விட்டது. அது கம்பளி அல்ல, அது ஒரு கரடி. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, ஒவ்வொரு சிறிய பாவமும் ஒரு கரடி போன்றுதான் உங்களை கவர்ந்து இழுக்கும். அதன் பின்பு அந்த கரடி உங்களை விடாமல் உங்களை அமிழ்த்தி கொன்றே விடும். நீங்கள் விட்டு வெளியே வர முயற்சித்தாலும் அந்த பாவ கிரியைகள் யாவும் உங்களை பற்றி இழுத்து கடைசியாக உங்களை அழித்தே விடுகிறது. இன்றுள்ள வாலிப சகோதர சகோதரிகள் பாவம் என்று அறியாது, இதை பொழுதுபோக்காக விளையாட்டாக மது அருந்துதல், சிகரெட் குடித்தல், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் இவை யாவுமே விளையாட்டு பொழுதுபோக்குத்தான் என்று மிகவும் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இதை பரிசுத்த வேதம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சிறிய பாவம் பெரிய பாவம் என்று அல்ல, அதன் வழியாக கூட நீங்கள் பிரவேசிக்க வேண்டாம் என்கிறார் சாலமோன் ஞானி. இந்த தீய பாவ இடத்தை விட்டு விலகி கடந்து போங்கள். ஒவ்வொரு சிறிய பாவம் ஒரு காந்த சக்தி போன்றுதான் உங்களை ஈர்த்து முடிவில் உங்களை அடிமையாக்கி அழித்தும் விடுகிறது. இந்த உலகில் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள். ஆமேன். God bless you.